எரியுதடி மாலா ஃபேன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அரசியல் கண்டென்ட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா இப்ப நீங்க யாரோ சொல்லி இந்த டயலாக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நீங்களே உங்க வாயால எரியுதடி மாலா ஃபேனை போடுன்னு சொல்ல போறீங்க. ஏன்னா வந்து வெயில் 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தாலும் வெயில் போட்டு புரட்டி எடுக்க போகுது. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் என்ன 10 நாளா மழை, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய இடத்துல பெஞ்சதை பார்த்துருப்போம். ஜாலியா இருந்திருப்போம். கத்திரி வெயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கிடையாது. அடிக்கிற வெயிலுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க போறீங்க. அடிக்கிற அடியில கிழிச்சு தொங்க விட போகுது. ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. எஸ்பெஷலா ஸோ புயலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும். ஸோ 2015 சென்னையில் மெகா ஃப்ளட் வந்ததை பார்த்துருப்போம் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுமா? ஸோ வந்து எல்னினோ அப்போ தான் வந்து இந்த ஃப்ளட் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் இப்போ தொடங்க போகுது அந்த எல்னினோ. புயல் எதுவும் உருவானுச்சு அப்படின்னா 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் கிடையாது, அடிச்சா 250 தான். அந்த மாதிரி தான் இருக்கும் புயலோட கண்டிஷன் எல்லாமே. ஸோ டிராஸ்டிக்கான இந்த ஒரு வீடியோவுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ தமிழில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டாபிக் பேஸில் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவ்வளோ டேட்டாஸ் நான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன். எல்னினோ பேரை கேட்டாலே சும்மா ஏதோ ஹாலிவுட் படத்தோட டைட்டில் மாதிரி இருக்குன்னு காமெடியா நினைச்சிடாதீங்க. வீடியோ பார்க்குற ஒரு விவசாயியா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஆர் ஈவன் என்ஜினியரா இருக்கட்டும், ஸோ சிம்பிளா ஒரு விவசாயிக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோ நான் கொண்டுட்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்னினோனா பெருசா ஒன்றும் இல்லைங்க. எல்னினோனா கடல் வந்து ஹீட் ஆகும். அதுதான் அந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த மொத்த கோர் ஸ்ட்ரக்சருமே வந்து பில்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஃபெனோமெனன் எப்படி நடக்குது, இதனால என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். பெருவில் வந்து ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து நார்மலாக மீன் பிடிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக படகு எடுத்துகிட்டு ஒரு நாள் போயிட்டு கடலில் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீனும் மாட்டலை. என்னடா இது ஒரு மீனும் மாட்டலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஸோ பட் பிடிக்கிறாங்க, மீன்லாம் வந்து மாட்டலை. ஸோ அண்ட் தென் மறுநாள் வர்றாங்க, மறுநாள் வந்து பிடிக்கிறாங்க, எதுவும் மாட்டலை. ஸோ அண்ட் தென் மாதம் கழித்து வந்து பிடிச்சி பார்க்குறாங்க. ஸோ அப்போவும் வந்து கிடைக்கல. ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கடலோட ஹீட் வந்து அதிகமாயிருக்கு அந்த மீன் மாட்டாதப்போ. வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கோல்டான வாட்டரில் வந்து மீன் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அண்ட் தென் இதை கரையில் போய் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த எல்னினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இங்கே நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு காற்று எப்படி அடிக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து காற்று அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்காது. சில சமயம் அமைதியாக இருக்கும், சில சமயம் வந்து காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ காற்று அப்படிங்கிறது நம்ம அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வந்து காற்று வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கோல்டு விண்ட் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகும். ஏன்னா கோல்டு விண்டுக்கு வந்து மாஸ் அதிகம். ஸோ வந்து வார்ம் ஏர் அப்படின்னா வந்து இப்போ சூரிய ஒளி வந்து கீழே பூமியில் வந்து இந்த மாதிரி படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல காற்று வந்து ஹீட் ஆகி மேலே எழும்போது அந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல மேகம் மறைச்சு அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி தண்டாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகி அண்ட் தென் வந்து ஹை ப்ரெஷர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் லோ ப்ரெஷருக்கு வரதான் பார்க்கும். ஸோ இதுதான் நேச்சர். ஸோ அது வரும்போது லோ ப்ரெஷருக்கு வரும்போது அந்த ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக விண்டோட ப்ராசஸ். சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக பெசிபிக் ஓஷனில் ஈக்குவடர் ரீஜியனில் சவுத் அமெரிக்கா கிட்டேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து ட்ராவல் ஆகும். இப்படி ட்ராவல் ஆகும்போது சூரிய ஒளி டைரக்டாக பசிபிக் ஓஷனில் ஈக்குவடர் ரீஜியனில் படும் பொழுது இப்போ கடலோட டெம்பரேச்சர், மேற்பரப்பில் உள்ள டெம்பரேச்சர் மட்டும் ரைஸ் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த விண்ட் ஃப்ளோ, இது வந்து சாதாரண காற்று தான். காற்று எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ இது நீங்கள் அப்படியே ஓஷன்ல இமேஜின் பண்ணுங்க. அதாவது சூடான தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு ஊதுனீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் தானே. அப்படி மூவ் ஆகும்போது இந்த ஹாட் ஏர் வந்து டுவர்ட்ஸ் ஏஷியா, நம்மளோட இந்தியா, இந்தோனேஷியா சைடு வந்து இந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து நகர ஆரம்பிக்கும். மூவ் ஆகும்போது குளிர்ந்த தண்ணி கடலுக்கு அடியில் இருக்குமா, அந்த தண்ணி எல்லாமே வந்து மேலே வரும். ஸோ மேலே வரும்போது இந்த கீழே உள்ள நியூட்ரியன்ஸான நல்ல தண்ணியாக இருக்கட்டும், தென் இந்த குளிர்ந்த தண்ணி வந்து மேலே வரும். இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கும். இது எப்போதும் நடக்கிற வந்து ஒரு விஷயம். இதுவே எல்னினோ பீரியட் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காற்று முறிதல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் யூஸ்வலாக வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் நகருதா,
இந்த விண்ட் வந்து வீக் ஆகும். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அந்த வார்மான வாட்டர் வந்து என்ன ஆகும், வழக்கம் போல் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு இல்லாமல் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு ட்ராவல் ஆகி அந்த ஹீட் வந்து அங்கேயே சஸ்டெயின் ஆகுது பசிபிக் ஓஷன் ரீஜியனில் பெரு கிட்ட. இப்படி ஆகும்போது அப்ஸ்வெல்லிங் வாட்டர் வந்து மேலே வர முடியாமல் ஹீட் ரைஸ் ஆகி இந்த ஈவெண்ட் எல்னினோவா மாறுது. இதுக்கு பேரு தான் எல்னினோ. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எல்னினோ. இதை தான் வந்து பெரு நாட்டில் மீனவர்கள் வந்து ஒரு தடவை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொல்லியிருப்பேன். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மீன்கள் வந்து குறைஞ்சதுக்கான காரணம் அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது தான். ஸோ மீன்கள் எப்போ அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னா அந்த தண்ணி டுவோர்ட்ஸ் ஏஷியா நகரும் பொழுது அந்த இடத்துல வந்து இருக்கிற குளிர்ந்த தண்ணியில் இருந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் அதிக மீன்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்னினோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் நிறைய வந்து பேட்டர்ன்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதனால உலகம் பூரா வந்து காற்றோட மாற்றம் அப்படிங்கிறது வந்து வேற டைரக்ஷன் மூலியமா இருக்கிறதுனால ஸோ மழை அப்படிங்கிறது நிறைய இடத்துல இல்லாமல் போகலாம், நிறைய இடத்துல வந்து இருக்கும். வந்து இது வந்து 1990s பீரியட்ல நடந்திருக்கு. அண்ட் தென் 2015 இருக்கட்டும் 2010s டெக்கேட்க்கு ஒன் டைம் ஸ்ட்ராங்கான ஒரு எல்னினோ வந்திருந்திருக்கு கடைசி 3 தடவை. ஸோ இந்த தடவையும் அந்த ஒரு எல்னினோ அப்படிங்கிறது இப்போ தொடங்க போகுது 2026. இப்போ அடுத்த மாதம் தொடங்கி அடுத்த வருஷம் மிட் வரைக்கும். அதாவது உங்கள் குடும்ப செலவாக இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் உங்களோட யூஸ்வல் திங்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதோட விலை வந்து கொஞ்சம் கூட இருக்குமேன்னு சொன்னீடா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த பீரியடில் கம்மியாகும். ஏன்னு சொன்னோன்னா சரியான மழை இருக்காது. சரி, இந்த கடல் அங்கே இருக்குது பசிபிக் ஓஷன், நம்ம இந்தியா இங்கெல்லாம் இருக்குது மிடில் ஈஸ்டில் இல்லை, அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அந்த வார்ம் வாட்டர் அப்படிங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ மான்சூன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து நார்மலாகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த வார்ம் வாட்டர் அப்படியே வந்து சவுத் அமெரிக்கா சைட் போனதுனால இங்கே உள்ள ஏராக இருக்கட்டும், ஸோ வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ யூஸ்வலாக வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், எப்போதும் வெயில் அடிக்கிறது தான் இருக்கும், கூடெல்லாம் அடிக்காது. ஸோ ஒரு விஷயந்தான் மாறும், என்ன அப்படின்னா மழை வந்து தடைப்படும். ஸோ அண்ட் தென் ஹியூமிடிட்டி லெவல் மாறும் அட்மாஸ்பியரில். ஸோ அண்ட் தென் ஏரில் உள்ள ஃபாகாக இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் அதாவது உங்களுக்கு வந்து ஏரோசால் அண்ட் வாட்டர் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமும் அட்மாஸ்பியரில் இல்லாத லெவலுக்கு இந்த ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் அதாவது விண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாக மாறி இருக்கும். ஸோ இங்கே பெய்ய வேண்டிய மழை வேறு ஏதோ ஒரு நாட்டில் பேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதனால எவ்ரி 7 years ஆர் 8 years இந்த ஒரு கண்டிஷன் வரும்போது அந்த வருஷம் மட்டும் மழையே சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த வருஷமும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2015 சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நடக்கும். ஸோ வந்து அன்யூஷுவல் எக்ஸ்டெண்டட் மான்சூனும் சில இடத்துல நடக்கும். ஸோ வந்து இந்த விஷயத்த வந்து எங்கேயுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியாது. அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து எல்னினோ. நண்பர்களை இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ எல்னினோ அப்படிங்கிறது ஒரு ஃபெனோமெனன். ஸோ புயல் உருவானா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்னினோ உருவானா இந்தியாவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இங்கே தெளிவுபடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சம்பந்தமாக வேறு எதுவும் ரிலேட்டடான டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பாய் பாய்.